வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த விளக்கத்துல பிசினஸ் பண்ற நிறைய பேருக்கு வர்ற ஒரு பெரிய தலைவலியான வரி கேள்விக்கு ஒரு தெளிவான விடைய பார்க்க போறோம். அதாவது ஒரு பரிவர்த்தனை மார்ச் 2026ல ஆரம்பிச்சு ஏப்ரல் 2026ல முடியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ டிடிஎஸ் பிடிக்கிறதுக்கு எந்த இன்கம் டேக்ஸ் சட்டத்தை ஃபாலோ பண்ணணும்? பழைய சட்டமா இல்ல புது சட்டமா? இது ஒரு பொதுவான குழப்பம்தான். வாங்க இதை இன்னைக்கு ஒரு வழியா தீர்த்திடலாம். சரி, இந்த முழு பிரச்சனைக்கும் ஒரே ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. அந்த ஒரு விதியை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், எல்லா குழப்பமும் தீர்ந்துடும். அந்த கோல்டன் ரூல் இதுதான். நீங்க பணம் கொடுத்த தேதி அல்லது யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவரோட அக்கவுண்ட்ல அந்த பணத்தை வரவு வச்ச தேதி, இது ரெண்டுல எது முதல்ல நடக்குதோ அந்த தேதியில என்ன சட்டம் அமல்ல இருக்கோ அந்த சட்டத்தை தான் நீங்க டிடிஎஸ்க்கு பயன்படுத்தணும். இதுல அந்த whichever is earlier, அதாவது எது முந்தையதோ அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த ஸ்கிரீன்ல பாருங்க, இன்னும் சிம்பிளா புரியும். பணம் கொடுக்கறதோ இல்ல கிரெடிட் வைக்கிறதோ மார்ச் 31, 2026க்கு முன்னாடி நடந்துட்டா பழைய வருமான வரி சட்டம் 1961 தான் அப்ளை ஆகும். அதே இது ஏப்ரல் 1, 2026 அன்னைக்கோ இல்ல அதுக்கப்புறமோ நடந்தா புது வருமான வரி சட்டம் 2025 தான் பொருந்தும். சரி, தியரி எல்லாம் ஓகே. இத ஒரு நிஜமான உதாரணத்தோட பார்த்தாதான் இன்னும் மனசுல பதியும் இல்லையா? வாங்க ஒரு ரியல் வேர்ல்ட் சினாரியோவை பார்க்கலாம். மிஸ் ஏபிசி லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுப்போம். அவங்க ஒரு ஐடி சேவைக்காக ஒருத்தருக்கு பணம் தரணும். இங்க என்ன நடக்குது பாருங்க. மார்ச் 25ஆம் தேதியே அந்த பணத்தை அவரோட அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டாங்க. ஆனா உண்மையா கையில காசு கொடுத்தது என்னமோ ஏப்ரல் 5ஆம் தேதி தான். நடுவுல மார்ச் 31ல சட்டம் மாறிடுச்சு. இப்போ நம்ம கோல்டன் ரூலை இங்க அப்ளை பண்ணி பார்ப்போம். வரவு வச்சது, பணம் கொடுத்தது, இது ரெண்டுல எது முதல்ல நடந்தது? மார்ச் 25ஆம் தேதி வரவு வச்சதுதான். அப்போ அந்த தேதியில என்ன சட்டம் இருந்துச்சு? பழைய வருமான வரி சட்டம் 1961. அவ்வளோதான், சிம்பிளா முடிஞ்சது. இது இன்னும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஒரு ரிலே ரேஸ் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. முதல் ரன்னர், அதாவது நம்ம பழைய 1961 சட்டம், மார்ச் 31 வரைக்கும் அந்த டிடிஎஸ் பேட்டனை கையில வச்சிருக்காரு. அந்த தேதிக்குள்ள எது நடந்தாலும் அது அவரோட பொறுப்பு. கரெக்டா மார்ச் 31ல பேட்டனை அடுத்த ஆளுகிட்ட மாத்துறாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ரெண்டாவது ரன்னர், அதாவது நம்ம புது 2025 சட்டம், அந்த பேட்டனை வாங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வர எல்லாத்துக்கும் அவர்தான் பொறுப்பு. சரி, இப்போ உங்களுக்கு வரக்கூடிய சில பொதுவான கேள்விகளுக்கு போலாம். இந்த மாதிரியான கேள்விகள் தான் எங்க நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் வாடிக்கையாளர்கள் எங்க கிட்ட அடிக்கடி கேட்பாங்க. முதல் கேள்வி, நான் மார்ச் மாசமே டிடிஎஸ் பிடிச்சிட்டேன், ஆனா ஏப்ரல் மாசம் தான் அரசாங்கத்துக்கு கட்ட போறேன். நான் பழைய செலானை யூஸ் பண்ணுமா இல்ல புது செலானையா? பதில் ரொம்ப தெளிவு. நீங்க பழைய செலானை தான் பயன்படுத்தணும். ஏன்னா நீங்க எப்போ டிடிஎஸ் புடிச்சீங்களோ அந்த தேதி தான் செலானை தீர்மானிக்கும். நீங்க எப்போ கட்டுறீங்கன்ற தேதி இல்ல. அடுத்ததா ஒரு முக்கியமான சந்தேகம். ஒரு தொகைக்கு மார்ச் மாசம் கிரெடிட் பண்ணும்போதே டிடிஎஸ் பிடிச்சாச்சு. இப்போ ஏப்ரல் மாசம் உண்மையா பேமெண்ட் பண்ணும்போது மறுபடியும் டிடிஎஸ் பிடிக்கணுமா? இல்லவே இல்ல. ஒரு தடவை கூட திரும்ப பிடிக்க தேவையில்ல. ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ஒரே ஒரு டிடிஎஸ் தான். முதல்ல வரவு வைக்கும் போதே பிடிச்சிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. அதனால இரட்டை வரி விதிப்பு பத்தி கவலையே படாதீங்க. கடைசி கேள்வி, என்கிட்ட பிரிவு 19(7) கீழ் வாங்கின குறைவான வரி பிடித்தம் செய்யறதுக்கான சர்டிபிகேட் இருக்கு. அது மார்ச் 2026 வரைக்கும் தான் வேலிடுன்னு போட்டிருக்கு. அது ஏப்ரல் மாசம் பண்ற பேமெண்ட்டுகளுக்கு பயன்படுத்த முடியுமா? ஆம், நிச்சயமா பயன்படுத்தலாம். உங்க சர்டிபிகேட் 2026-27 நிதியாண்டுக்கான வரவுகளையும் கவர் பண்ணுச்சுன்னா நீங்க அதை ஏப்ரல் 1 அல்லது அதுக்கப்புறம் பண்ற பேமெண்ட்டுகளும் தாராளமா பயன்படுத்திக்கலாம். சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களெல்லாம் ஒரு சின்ன செக்லிஸ்டா டக்குன்னு ஒரு தடவை பாத்துரலாம். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். 1. பணம் கொடுத்த தேதி அல்லது கிரெடிட் பண்ண தேதி, இதுல எது முதல்லையோ அதுதான் சட்டத்தை முடிவு பண்ணும். 2. மார்ச் 31க்கு முன்னாடி நடந்தா 1961 சட்டம். 3. ஏப்ரல் 1க்கு அப்புறம் நடந்தா 2025 சட்டம். 4. சலான் எப்பவும் டிடிஎஸ் பிடித்த தேதியை பொறுத்துதான். 5. ஒரு தடவை டிடிஎஸ் பிடிச்சா போதும். இதுல உங்களுக்கு இன்னும் குழப்பம் இருந்தா ஒரு எக்ஸ்பர்ட் உதவிக்கு நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸை கூப்பிடுங்க. எங்களோட எண் 950 27 481. இந்த மாதிரி வரி சம்பந்தப்பட்ட சிக்கல்களுக்கு ஒரு நிபுணரோட உதவி தேவைப்படுறது ரொம்பவே இயல்புதான். அந்த மாதிரி நேரத்துல நான் உங்களுக்கு உதவ தயாரா இருக்கோம். நண்பர்களே, இந்த விளக்கம் உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த விளக்கத்துல நாம சந்திப்போம். நன்றி.
வருமான வரி, ஜிஎஸ்டி, நிதி, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் இந்த சேனல்ல நாம ரொம்ப எளிமையா பேசி தெரிஞ்சுக்குவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.